நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இன்ஸ்டாகிராம் அல்லது டிக்டாக் திறந்த உடனே எல்லா நோட்டிஃபிகேஷன்களும் சிவப்பு நிறத்துல தான் இருக்கும். அந்த ஆப்ல மற்ற இடத்துல அந்த நிறம் எங்கும் இல்ல. ஏன் தெரியுமா? இது ஆக்சிடென்ட் இல்ல. இது டிசைன் டெசிஷன். சிவப்பு நிறம் நம்ம பிரெயின்க்கு அட்லென்ஷன் வாங்கணும் அப்படின்ற அலர்ட் சிக்னல் மாதிரி, அது ஆபத்து அல்லது அர்ஜென்ட் ஆக்ஷனுக்கு அசோசியேட் பண்ணப்பட்ட நிறம். அதே மாதிரி நீங்க ஒரு சில நாள்கள் ஃபோன் பயன்படுத்தாம விடுமுறையிலிருந்து திரும்பினீங்கன்னா, அப்புறம் திடீர்னு எக்ஸ், அதாவது ட்விட்டர்ல நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதுன்னு பாத்தீங்களா? நீங்க எங்கேஜ் ஆகாத போஸ்ட்களுக்கு கூட அலர்ட் வரும். அவங்க அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ரீகேப்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ். அதாவது நீங்க ஆஃப்ல பழைய பழக்கத்துக்கு திரும்பணும்னு உங்களை மோட்டிவேட் பண்றது. இது எல்லாம் ஒரே காரணத்துக்காக, அட்டென்ஷன் எக்கனாமி. அவங்களுக்கு உங்க டைம் தான் பணம். நீங்க ஆப்ல எவ்வளவு நேரம் இருப்பீங்கோ, அவங்களுக்கு அதே அளவுல ரெவென்யூ வரும். ஆட்ஸ், என்கேஜ்மெண்ட் என்னும் டேட்டா எல்லாம். பட் பலர் சொல்லுவாங்க, சோஷியல் மீடியா அடிக்ஷனுங்கிறது டோபமீன்றனால தான். ஆனா அது பாதி கதை தான். ஸ்டான்போர்டு விஞ்ஞானி ராபர்ட் சபோலஸ்கி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணார். குரங்குகள் ஒரு லைட் வந்ததும் லீவர் இழுத்தா ட்ரீட் கிடைக்கும் என்று கத்துக்கொள்ளப்பட்டுச்சு. ஆனா குரங்குகளுக்கு ட்ரீட் கிடைக்கும் போது இல்ல, லைட் வரும்போது தான் டோபமீன் லெவல் அதிகமா இருந்துச்சு. அதாவது நம்ம மூளை ரிவார்டுக்கு முன்னாடி தான் எக்ஸைட் ஆகுது, ரிவார்டு கிடைக்கும் போது அல்ல. இதுதான் ஆன்டிசிபேஷன் எஃபெக்ட். அடுத்த லெவல்ல அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டை மாத்துனாங்க. 50% சான்ஸ் தான் ரிவார்டு கிடைக்கிறன்ற மாதிரி ரேண்டம் ஆக்கினாங்க. அப்போ டோபமைன் லெவல் இரட்டிப்பாயிற்று. இதுக்கு பேர் வேரியபிள் இன்டர்மிட்டன்ட் ரிவார்டு. அதாவது சம்டைம்ஸ் வின், சம்டைம்ஸ் நாட். இதுதான் சோஷியல் மீடியா அடிஷனுக்கான சீக்ரெட் ஃபார்முலா. நீங்க ஃபீட் ரிஃப்ரெஷ் பண்றீங்க. ஒவ்வொரு முறையும் ஜாக்பாட் வரலாம், இல்லைனாலும் இந்த முறை நிச்சயம் இன்ட்ரெஸ்டிங் போஸ்ட் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு. அதுதான் உங்களை நிறுத்த முடியாத மாதிரி பண்ணுது. அதனாலதான் பல ஆப்ஸ் தங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு தனி சவுண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது போன் டெஃபால்ட் சவுண்டையே யூஸ் பண்ணும். ஏனெனில் அதே சத்தம் வந்தாலே உங்க மூளை ரியாக்ட் ஆகும். ஏதோ இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்திருக்கு, ஆனா ஓபன் பண்ணினீங்கன்னா அது ஒரு ரேண்டம் ட்வீட் அல்லது மீம் தான். இது எல்லாம் ஸ்லாட் மெஷின் லாஜிக். லாஸ் வேகஸ்ல இருக்கும் அந்த மெஷின்ஸ் மாதிரி. பெரிய ஜாக்பாட் எப்பன்னு வரும் அப்படின்றன்னு தெரியாது, ஆனால் ஒரு நாள் வரும் அப்படின்ற நம்பிக்கையில தான் மக்கள் தொடர்ந்து விளையாடுறாங்க. அதே மாதிரி நீங்க ஃபீட் ரிஃப்ரெஷ் பண்றீங்க, ஸ்க்ரோல் பண்றீங்க, ஒவ்வொரு முறை இந்த முறை நல்ல போஸ்ட் இருக்கலாம் அப்படின்ற நம்புறீங்க. இது மட்டும் இல்ல, டிக்டாக், இன்ஸ்டாகிராம் மாதிரி ஆப்ஸ் எதையும் கிளிக் பண்ணாமலே வீடியோ ஆட்டோ பிளே ஆகிவிடும். ஆப் ஓபன் பண்ண உடனே கண்டென்ட் உங்கள் கண்ணுக்கு முன்னால. எதையும் செலக்ட் பண்ணதும் தேவையில்லை. அதுதான் ஜீரோ ஃப்ரிக்ஷன் டிசைன். அதாவது ஆஃப்ல இருந்து வெளியேறது தான் ஹார்டஸ்ட் திங். அதனால தான் இன்ஃபினிட் ஸ்க்ரோல் கண்டுபிடிச்ச ஆசா ராஸ்கின் இப்போ ரிக்ரெட் பண்றாரு. அவர் அந்த கான்செப்டை சர்ச் ரிசல்ட் ஈஸியர் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இப்போ அது பில்லியன் பேரை அடிக்டட் ஆக்கி விட்டது. அவர் சொல்றார், நான் கண்டுபிடிச்சதுக்கு நானே மன்னிப்பு கேட்கிறேன். இப்போ சொல்யூஷன் என்ன? நீங்க கண்ட்ரோல் எடுக்கணும். 1, எல்லா அன்னெசரி நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணுங்க. 2, ஆட்டோ பிளே முடிச்சிடுங்க. 3, உங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஆப்ஸை மெயின் ஸ்கிரீன்ல இருந்து ஸ்வைப் பண்ணி லாஸ்ட் பேஜுக்கு மூவ் பண்ணுங்க. 4, ஐபோன் இருந்தா ஸ்கெட்யூல்ட் சம்மரி யூஸ் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பேட்சாக லேட்டர் வரும். இப்படி சிறிய ஃப்ரிக்ஷன் சேர்த்தா நீங்க தானாகவே மைண்ட்ஃபுல் யூசர் ஆகிடுவீங்க. சோஷியல் மீடியா நல்லதுதான். அது நாலேஜ், என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் கொடுக்குது. ஆனா உங்களை பற்றியதை உங்களை விட நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களை மணிப்புலீர்வச் பண்ற அல்கரிதம்களுக்கு அடிமையாகிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இதை போல ரியல் லைஃப் சைக்காலஜி டாபிக்ஸ் பத்தி இன்னும் டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.